தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நடைபெற்று வரும் நேர்காணல் இன்றுடன் முடிவடைகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் க. அன்பழகன், பொருளாளர் மு. க. ஸ்டாலின், முதன்மை செயலாளர் துரைமுருகன், அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெற்ற நேர்காணலுக்கு பின் 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. 3 நாள் விடுமுறைக்கு பிறகு நேற்று திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KN நேரு, கவிஞர் சல்மா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுவரை 7 நாட்களில் 24 மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடந்து முடிந்துள்ளது. தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்று வருகிறது.